ஹாய் மக்களே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு அதிர்ச்சியான டாபிக் தான். அடகு நகைக்கு வந்து ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க. இது வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து நான் பேங்க் போயிருந்தேன். ஸோ அடகு வைக்கும்போது எனக்குமே வந்து அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ விசாரிக்கும் போது தான் இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து வாங்குகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முழு தகவலும் பார்க்க லாஸ்ட் வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேங்க்லேயும் அடகு நகைக்கு எவ்வளோ தராங்க சவரனுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பேங்கில் தான் வந்து அமௌண்ட் வந்து எப்போவுமே ஜாஸ்தியாக தராங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 75,000 ரூபாய் தந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நகை விலை கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3,000 ரூபாய் கம்மி பண்ணி 72,000 ரூபாய் அப்படின்ற அமௌண்ட் வந்து தர்றாங்க. அதே போல் ஐஓபி பார்த்தோம் அப்படின்னா 71,800 தராங்க. இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா 75 ரூபாய் தந்தாங்க. இப்போது 71,800 அந்த ரேஞ்ச் தான் வந்து தர்றாங்க. அதே போல் பாண்டியன் பேங்கில் பார்த்தோம் அப்படின்னா 56,000 ரூபாய் தராங்க. சவரனுக்கு 58,000 ரூபாய் தந்தாங்க. இப்போ 2,000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆர்டிஸ் பேங்கில் பார்த்தோம் அப்படின்னா 48,000 ரூபாய் தான் வந்து தந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2,000 ரூபாய் ஜாஸ்தி பண்ணி தராங்க. ஏன்னா எல்லா பேங்க்லேயும் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தர்றதுனால இவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா 2,000 ரூபாய் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. மற்ற பேங்க்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே போல் ஐஓபியில் பார்த்திங்க அப்படின்னா 72 பைசா வட்டி வந்து இப்போது இந்த மந்த் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்காங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு கம்மியான வட்டி 33 பைசா வட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம நலவாரிய கார்டு வந்து நம்ம கொடுக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் அது 2 லட்சத்துக்கு மட்டுமே வந்து தராங்க 33 பைசாக்கு. இந்த 72 பைசா வட்டி வந்து 3 லட்ச ரூபாய் வர தராங்க. ஆனால் வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா ஜெராக்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கம்மியான வட்டியில் வைக்க நினச்சிங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது உங்களுக்கு வந்து கொசை மட்டும் முத்துட்டு இல்லை அதிகமான வட்டியில் அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட காசு பார்த்து மாற்றி வைக்கிற இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்துடுவோம். இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதியில் வந்து தான் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இதை பற்றின அப்டேட் வந்து நான் வந்து எந்த நியூஸ்லேயுமோ யூடியூப்லேயுமோ நான் பார்க்கவே இல்லை. ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆசாரி கூலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 ரூபாய் வந்து வாங்குகிறாங்க. இது எந்த பேங்குக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஐஓபியில் வச்சேன். ஆனால் இது எல்லாமே வந்து எல்லா பேங்க்லேயும் இருக்குது. சரி, நான் வச்சதுக்கான ஒரு இதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஐஓபியில் வச்சுருந்தேன். ஆசாரி கூலி பார்த்திங்க அப்படின்னா 600 ரூபாய் எங்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அதே போல் பேங்க் சைடு பார்த்திங்க அப்படின்னா 800 ரூபாய் வந்து பிடிச்சிருக்காங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக வைக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 800 ரூபா பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 லட்சத்துக்கு கீழே அப்படின்னா 500 ரூபாயாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இதுதான் முக்கியம். ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு அதிகமாக போகும்போது ஜிஎஸ்டி வந்து வாங்குறாங்களாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,42,000 ரூபாய்க்கு நான் வச்சேன். எனக்கு தேவை 2,40,000 ரூபா தான். ஆனால் அவங்க வந்து 2,000 ரூபா பொடிமானம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால சரி 2,42,000 ரூபாய்க்கு வச்சேன். என்கிட்ட பேலன்ஸ் இல்லாதனால அதில் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் சைடு 800, ஆசாரி கூலி 600, ஜிஎஸ்டி 300 அப்படின்னு எல்லாமே பிடிச்சது போக கரெக்டாக என்கிட்ட 300 ரூபா பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் தான் ஏறிச்சு. அது கையில் தரலை. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்டில் தான் ஏறிச்சு. ஈவினிங் போல் தான் ஏறிச்சு. நான் வந்து பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த 300 ரூபா மட்டும் ஈவினிங் போல் எனக்கு ஏறி இருந்துச்சு. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 1,700 ரூபா வந்து எனக்கு அந்த அமௌண்ட் வந்து புடிமானத்திலேயே போச்சு. 2,42க்கு இவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க. அதனால் நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க.
நகை வாங்கும்போது ஜிஎஸ்டி கொடுக்குறோம், அது தலையெழுத்து அப்படின்னு பார்த்தா ஆத்திர அவசரத்துக்கு தான் நம்ம அடகு வைக்கிறோம், அதுக்கும் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியலை. நீங்கள் பேங்க் போய் வச்சு நீங்கள் இதை பார்த்துட்டீங்களா அப்படின்றது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.